அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் சஸ்திரபந்தத்துடைய மகிமைகள் தான் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானோட வேலை போற்றி பாடக்கூடிய ஒரு பாடல் தான் இது. பாம்பன் சுவாமிகள் அவர்கள் அருளியது தான் இந்த சஸ்திரபந்தம். வேல்மாறலை போன்றே மிகவும் சக்தி வாய்ந்த பல அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு பாடல்தான் இந்த சஸ்திரபந்தம். இந்த சஸ்திரபந்தம் இந்த பாடலை தினமும் 27 முறை நாம் படித்து வந்தோம் அப்படின்னா சகல நன்மைகளும் கிடைக்கும். ஸோ இதனுடைய பலன்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு தொழிலில் வெற்றி பெறுவதற்காகவும், வேலை கிடைக்க, நல்ல ஆரோக்கியம் பெற, அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியம் நிறைவேற, எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் போக, செல்வ செழிப்பு உண்டாக, நம்ம இருந்த இடத்திலிருந்தே நம்மளோட எண்ணியதை அடைவதற்கு இந்த சஸ்திரபந்தத்தை நீங்கள் தினமும் 27 முறை படிச்சுட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அஸ்திரம் என்றால் இருக்கும் இடத்திலிருந்து இலக்கை நோக்கி ஆயுதத்தை ஏவுவது தான் அஸ்திரம். சஸ்திரம் என்றால் எப்பொழுதும் நமக்கு கவசமாக இருப்பது தான். ஸோ அதுதான் சஸ்திரபந்தம். அப்போ ஒருத்தர் இருக்கும் இடத்திலிருந்தே வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த சஸ்திரபந்தத்தை 27 முறை தினமும் நம்ம அதை சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழும். அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இந்த சஸ்திரபந்த பாடலை எப்படி படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வீட்டிலே உட்காந்து முருகன் கோயில்லையும் இதை நீங்கள் படிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டிலே உட்காந்து முருகன் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு படிக்கலாம். இல்லைனா அந்த சஸ்திரபந்த அந்த வேல் வடிவ அந்த எந்திரம் இருக்குது, அதை வாங்கி வச்சு பூஜை செய்தும் நீங்கள் வீட்டில் படிக்கலாம். இந்த சஸ்திரபந்தத்துடைய பாடல் வரிகள் பாருங்கள். வாலவே தாந்தபா வாசம்போ கத்தன்பா மாலை பூனே மதிரமால் வளர்தே சாலவ மாபாசம் போக மதிதேசார் மாபூதம் வாப்பா தந்தா வேலவா. இதுதான் சஸ்திரபந்த பாடல் வரிகள். இது கரெக்டாக நீங்கள் பாடலாம், இதை பார்த்து படிக்கலாம். இல்லைனா இது பதம் பிரித்ததும் இருக்குது. வால வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனே மதிரமால் வளர்தே சாலவ மாபாசம் போக மதிதேசார் மாபூதம் வாபா தந்தா வேலவா அப்படின்னு வரும். இதை தினமும் நீங்கள் 27 முறை படிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. அதுவும் சாயந்தர நேரம் நீங்கள் படிக்கும் பொழுது இன்னமும் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். இந்த பாடலுடைய பொருள் பாருங்க. தூயவனே வேதாந்த விலாச கடவுளே பேரின்பமெனும் அனுபவத்திற்கு நாயகனே மாலைகளை அணியும் செம்பொன் என திகழ்பவனே வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே எண்ணகத்தே மிகுந்துள்ள பயனின்மையும் பெரிய ஆணவாதி பற்றங்களும் ஒழிய ஞானமும் புகழும் உள்ள பரமான்மாவே வந்தருள்க திருவடி செல்வத்தை தந்தருள்க. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். இதுதான் சஸ்திரபந்தத்தோட எந்திரம். இதையுமே வீட்டில் வாங்கி வச்சு பூஜை செஞ்சு நீங்கள் அந்த பாடல் வரிகளை படிக்கலாம். இந்த பாடல் வரிகளை படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த பாடலை வீட்டில் ஒலிக்க செய்தும் நம்ம கேட்டுக்கொள்ளலாம். இந்த சஸ்திரபந்தம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பந்தங்கள் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் அருளியிருக்காங்க. ரதபந்தம், மயூரபந்தம், சதுரங்கபந்தம், கமலபந்தம், துவிதநாகபந்தம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த ஒவ்வொரு பந்தத்துக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குது. அப்போ இந்த சஸ்திரபந்தத்தை நீங்கள் டெய்லியும் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வியாபாரம் தொழிலில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் பெறுவதற்கு, செல்வ செழிப்பு பெறுவதற்கு, நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு, எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகுவதற்கு கண்டிப்பாக அந்த சஸ்திரபந்தத்தை படிச்சிங்கன்னா நடக்கும். அது மட்டும் இல்லை, தினமும் 27 முறை இதை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களும் மாற்றங்களும் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கலியுகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் தான் பாம்பன் சுவாமிகள். அவருக்கு முருகன் நேரடியாக காட்சி கொடுத்துருக்காரு. அவர் ஒரு முறை அவருடைய கதைகள் நீங்கள் வரலாறு எடுத்து பார்க்கும்போது தெரியும். அவருடைய கால் அந்த எலும்பு முறிவுதாயிடுச்சு. டாக்டர்கள் எல்லாம் அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பொழுதைக்கு முருகனை தினமும் அந்த முருகன் பாடல்கள் முருகனை வேண்டி அது முருகன் நேரடியாக காட்சி தந்து அது எல்லாம் சரியானது. அந்த வார்டில் இருந்த எல்லாருக்குமே கூட அது
சரியாகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றளவும் சென்னையில் இருக்க அந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவர் இருந்த வார்டு அந்த இடத்துல வந்து பாம்பன் சுவாமிகளுக்கு இன்னமும் பூஜை நடக்கிறதுங்கிறது ஐதீகம். அடுத்ததாக பாம்பன் சுவாமிகள் அருளிய மயூர பந்தத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சஸ்திரபந்தம் படித்து யாருக்கெல்லாம் இந்த சஸ்திரபந்தத்தோட மகிமைகள் தெரியுமோ அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள்.